கொஞ்சம் வெளியில போற வேலை இருக்கு. அது என்ன எங்க போறோம் அப்படின்றத இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். நம்மளோட சிம்பிள் அண்ட் சூப்பரான லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ வந்து மார்னிங்லேருந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வெயில் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டாக வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 7:30லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பெஷலான லஞ்ச் ப்ரிப்ரேஷனோட கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்குது. அது என்ன எங்கே போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் எதுக்கு வந்தேன் அப்படின்னா, எவ்வளோ வேலை இருந்தாலும் ஸோ கிடைக்கிற டைமில் ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஒரு வாக்கிங் மாதிரி போவேன். ஸோ அதுக்காக வந்தேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தாச்சு. கீழே வந்து போக வேண்டியதான். கீழே போயிட்டு லஞ்ச் வந்து கடைன்னு ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பணும். ஏன்னா வந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இல்லைனா வந்து நம்ம குக் பண்ணோன்னா ரொம்ப லேட் ஆகிடும். அதனால மார்னிங்கே அந்த வேலையை முடிச்சிடுறது. பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிள் தாங்க, சேம் தோசை தான், அதனால பிரச்சனை இல்லை. லஞ்ச் வந்து கடைன்னு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கிளம்பலாம். வெந்தயக்கீரை வந்து முன்னாடி நாள் நைட்டே கொஞ்சம் டைம் இருக்கும்போது கீரை மட்டும் தனியாக வந்து எடுத்து வச்சாச்சு. ஏன்னா மார்னிங் பண்ணும்போது கொஞ்சம் வந்து லேட் ஆகும். அதனால் கீரை மட்டும் வந்து கட் பண்ணாமல் முன்னாடி நாளே இந்த மாதிரி கொஞ்சம் வந்து சின்ன சின்ன இலை இருக்கிற கீரைலாம் நமக்கு ஃப்ரீ டைம்லேயே நம்ம டிவி பார்க்கும்போதோ இல்லை ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு வேலை வந்து மிச்சம். ஸோ நான் நேற்று நைட்டே இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். ஸோ இதை வந்து நம்ம ரெடி பண்ணும்போது கட் பண்ணால் போதும், இல்லைன்னா வந்து கசந்துடும். இது இருக்கட்டும். அண்ட் வந்து இங்கே ரைஸ் வந்து ரெடி, குக்கர் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து குழம்பு அண்ட் வந்து காய் ரெடி பண்ண வேண்டியதான். அண்ட் கீரைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். ரெடி பண்ணும்போது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இருக்கட்டும். அண்ட் குழம்பு அப்படின்னா ஸோ வீடியோவில் இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணதில்லை, அதனால இந்த ரெசிபி வந்து ஆட் பண்ணுறேன். காலிஃப்ளவர் குழம்பு வந்து ரெடி பண்ண போகிறோம். மோஸ்ட்லி நமக்கு காலிஃப்ளவர் கிடச்சா ஒன்று ஃப்ரை பண்ணுவோம், இல்லை கிரேவி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி 65 பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறது காலிஃப்ளவர் குழம்பு ரைஸ்க்கு ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் எப்போ காலிஃப்ளவர் வாங்கினாலும் இந்த குழம்புக்கு நீங்கள் எடுத்து வச்சுடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நம்ம ரெடி பண்ணலாம். ஸோ குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் கொதிக்க விடணுமா வேக விடணுமா அப்படின்லாம் வேணாங்க. ஒரு ஹாஃப் குக் இருந்தால் போதும். நல்ல சூடான வெந்நீரில் உப்பு மஞ்சள் தூள் போட்டு காலிஃப்ளவரையும் சேர்த்து நம்ம எடுத்து வைக்க வேண்டியதாக ஃபில்டர் பண்ணி ஜஸ்ட் நல்லா அந்த சூடான தண்ணியில் இருந்தால் போதும். இப்போ குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 2 துண்டு பட்டை போட்டிருக்கேன், வெங்காயம் அண்ட் வந்து வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் 2 பிரியாணி இலை ஆட் பண்ணியிருக்கேன். அதில் தேங்காயும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே ஈவனாக நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அந்த பிரியாணி எல்லாம் தேவையில்லைங்க, அதை மட்டும் நம்ம வதக்கிட்டு அரைக்கும் போது எடுத்துடலாம். இந்த பிரியாணி இலையை மட்டும் எடுத்து போட்டுட்டு வாசனைக்காக தான் போட்டோம். பேலன்ஸை நல்லா அரைச்சி வந்து எடுத்துக்கலாம். இதையும் கொஞ்சம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா சூடான தண்ணியில் ஒரு 5 மினிட்ஸ் வந்து போட்டிருக்கேன். ஒரு ஹாஃப் குக்கில் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ரெடி. இப்போ நம்ம வதக்கின இந்த பேன்லேயே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வதக்கி வச்சதுலாம் கொஞ்சம் மாறணும். ஸோ நான் ஹாலில் வந்து ஃபேனில் வச்சுட்டு வந்திருக்கேன். இங்கே பேன் நல்லா சூடானதும் அதில் ஆயில், கொஞ்சம் சீரகம் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அந்த ஆயில்லையே. அண்ட் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கரிஞ்சிடக்கூடாது. ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இதில் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு.
கருவேப்பிலை, இந்த எண்ணெயிலே வாசனை வந்ததும் நல்லா கொதிக்கணும்னு இல்லைங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருந்த காயை இதோட சேர்த்துக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா உருளைக்கிழங்கு இருந்தால் கூட உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம். அடிஷ்னலாக இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டே சேர்த்துட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம காய் சேர்த்தோம் அப்படின்னா சரியாக இருக்கும். ஈவனாக கலந்துட்டு மூடி போட்டு நம்ம ஒரு 7 minutes வந்து நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். வேணுன்றதை ஆட் பண்ணிக்கலாம். நான் போடும்போது வானொலி ஃபுல்லாக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அடியில் இருக்குது. நம்மளோட சிம்பிள் அண்ட் சூப்பரான லன்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாதம், இதில் குக்கரில் சாதம் இருக்குது. அண்ட் நம்மளோட ஸ்பெஷல் காலிஃப்ளவர் குழம்பு கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல வாசனை. ஸோ வீட்டில் ஃபேவரட்டான குழம்பு இது ரெடி. அண்ட் நான் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா. இந்த கீரை வந்து நீங்கள் உடனே வாஷ் பண்ணிட்டு உடனே கட் பண்ணி குக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கசக்காது. அண்ட் நான் அதில் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக வந்து துருவின தேங்காய் வந்து ஆட் பண்ணி இறக்கிட்டேன். இதுக்கு பெருங்காயம்லாம் தேவையில்லைங்க, இந்த கீரை அவ்வளோ வாசனையாக இருக்கும். உங்களுக்கு பெருங்காயம் வேணும்னா பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளோட கீரை வெந்தயக்கீரை, ஸ்பெஷல் வந்து வெந்தயக்கீரை. அண்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு, சின்ன வெங்காயம் பூண்டு போட்ட வத்த குழம்பு. இது வந்து சாய் கேட்டாங்க, அது சின்ன வெங்காய குழம்பு. ஸோ அதனால் அவங்களுக்கு ரெடி பண்ணேன். இன்றைக்கி நம்மளோட லன்ச் வந்து ரெடி. ஸோ குக் பண்ணது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிளம்புனா தான் வந்து நமக்கு திருப்தியாக இருக்கும். இல்லைனா அப்படியே இருந்துச்சுன்னா வந்து மறுபடியும் வந்து நம்ம தாங்க பண்ணணும். அதனால ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுறது. சமைச்சதும் பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸி.
ஸோ எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு. எங்கே போக போகிறோம் அப்படின்னா பிரணவ் ஸ்கூலுக்கு வந்து போக போகிறோம். ஏன்னா பிரணவ் ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் டே சொல்லியிருந்தாங்க. சரி போகலாம் அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டான் ஸ்கூல் பஸ் அப்படின்றதுனால நாங்கள் அதுக்கப்புறம் வந்து போனோம். அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அவ்வளோ நீட்டாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க பெரிய பசங்க பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அடுத்து குட்டி பசங்களாம் வந்து வந்துட்டுருப்பாங்க. அதில் வந்து பிரணவம் இருப்பான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க பெரிய பசங்களோட முடிஞ்சதும் அடுத்து குட்டி பசங்க தான் எல்லாம் வந்து வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய குட்டி பசங்க இருந்தாங்க. அதில் பிரணவ் குட்டியை மட்டும் வந்து ஜூம் பண்ணி எடுக்க முடியல, அது கொஞ்சம் அந்த வீடியோ கிளியராக இல்லை, அதனால் நான் அந்த வீடியோவில் ஆட் பண்ணல. பட் இன்னும் நிறைய பசங்க இருக்கிறதுனால எல்லாரையும் நம்மளால் வீடியோவில் காட்ட முடியாது இல்லையா, அதனால் ஒரு லாங் டிஸ்டன்ஸில் ஒரு குட்டி கிளிப்பிங்ஸ் மட்டும் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் அவங்க ஸ்கூல்லேயே இங்கே குட்டி குட்டி அந்த ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க, அவ்வளோ அழகாக இருந்ததுங்க அந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் எஸ்பெஷலி இந்த மோமோஸ் வந்து பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த மினியேச்சர். ஏன்னா எனக்கு வந்து மோமோஸ் அவ்வளோ பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்குற யாருக்காவது மோமோஸ் லவரான்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ முடிஞ்சதும் நெக்ஸ்ட் vlogல காட்டுறேன். அண்ட் ஒவ்வொன்றா வந்து ஜஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். எல்லாமே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அண்ட் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டு அண்ட் இங்கேயும் கொஞ்சம் லைட்டாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு, ஏன்னா அவனுக்கு கன்று ரொம்ப பிடிக்கும், அதில் ஒரு குட்டி கன்று மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரணவையும் அழைச்சிட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஒரு குட்டி டேவோட vlog தான் உங்களோட ஷேர் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னால் நம்மள சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.